எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டையம்பாளையம்ல சேல்ஸுக்கு இருக்க இந்த 3 BHK ஹவுஸோட வாக் த்ரூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GK ஹாப்பினஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா பார்க்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான டர்ஃப் இருக்குது. இந்த லேஅவுட்டில் இருக்கவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த லேஅவுட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வீடு பக்கம் இருக்குது இப்போவே. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு பக்கத்தில். இது வந்து பக்கா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16 சைஸில் இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். இது வந்து இப்போ சேலுக்கு அவைலபிளில் இருக்குது. இதில் வந்து இண்டிவிஜுவலான போர் அண்ட் சம்ப் கொடுத்துருக்கோம். சம்ப் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7500 லிட்டர்ஸ். போர் வந்து 180 அடி வரைக்கும் போட்டிருக்கு. இதுக்கு வந்து ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அதில் உட் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16x16 கொடுத்துருக்கு. ஒரு டிசைனர் டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். பூஜை யூனிட் அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஹவுஸ் வந்து இப்போ வந்து சேலுக்கு அவைலபிளில் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் லேண்டில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் ஓவர் கோயம்புத்தூர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா UPS அண்ட் கேமரா ப்ரொவிஷன் இங்கே வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஹீட் வர்றதுக்காக நமக்கு வென்ட்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து டைனிங்கோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு ஸ்டோரேஜ் பின்னாடி. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வால் கூட மேட்ச் பண்ணியிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து டைனிங், வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். இது கிச்சன். டைனிங் கம் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x8 இருக்குது. கட்லரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கு இதில். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜாமான் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ கொண்டையம்பாளையம்ங்கிற ஏரியாவில் சேல்ஸுக்கு அவைலபிளில் இருக்குது. இல்லை உங்கள் லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்.
ஆல் ஓவர் கோயம்புத்தூர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போது. இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதோட பட்ஜெட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11/8ங்கிற சைஸில் இருக்குது. இது வாலில் வந்துட்டு ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி எதாவது வைக்கணும்னா இதில் பண்ணிக்கலாம். லைட் பாயிண்ட்ஸும் நமக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 11/16 இருக்குது. ஸோ இந்த கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா MDFல பண்ணியிருக்கோம். மைக்கா ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து அட்டாச் டாய்லெட். சைஸ் வந்து 8/5. இது நம்ம குளிக்கிறப்போ சோப்பு எதாவது வச்சுக்கிறப்ப வச்சுக்கலாம். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைவர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி பண்ணி டவுன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டே டு டே யூசேஜில் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த இது பண்ணியிருப்போம். இது வந்து அடுத்ததாக ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10/16 சைஸில் கொடுத்துருக்கு. இந்த பாத்ரூம்லேயே சேம் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி உள்ளே குளிக்கிறப்போ தண்ணி ஊற்றுறப்போ நமக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸும் சேம் 8/5. ஸோ மேலே 2 பாத்ரூம்லேயும் நமக்கு வந்து வால் டைவர்ட்டர் தான் கொடுத்துருக்கோம். கீழே பாத்ரூமில் மட்டும் வால் மிக்சர் கொடுத்துருக்கோம்.
இது மொட்டை மாடிக்கு போகிற என்ட்ரன்ஸ். இது வந்து நம்ம ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெரஸ் கார்டன் செட்டப் பண்ணியிருக்கோம். ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வடக்கு பார்த்து சைட்டுங்கிறதுனால ஈவினிங் டைம் வந்து ஃபுல்லாகவே நிழல் வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஈவினிங் டைமில் நல்லா ப்ளசண்ட்டாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருந்தது. வெளிச்சம் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வீடு இந்த லேஅவுட்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க லேஅவுட்டில் ஒரு 300 வீடு ஆல்ரெடி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது பண்ணணுன்னாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் கோயம்புத்தூர் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 சைடுமே நமக்கு வந்து ஃபுல்லாக ப்ரைவசி நல்லாயிருக்கும். இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x50 சைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 3 BHK பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உங்களோட லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். நம்ம மேலே பெட்ரூமில் ஒன்று கொடுத்துருக்கு, அந்த போக கீழே போர்ட்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்கோம். எங்கே கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வீடும் பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு அவைலபிளில் இருக்குது. நீங்கள் இது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள்.